ஹாய் மக்களே, இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னா நம்மளோட தோட்டத்தில் தாங்க இருக்கோம். நாங்கள் பழையபடி விவசாயத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கோம். கூடிய சீக்கிரமாக நம்ம தோட்டத்து வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நம்ம தோட்டத்தில் பட்டர்காய், அப்புறம் முருங்கை பீன்ஸு, கேரட், பீட்ரூட்டு, முட்டைக்கோஸு, எல்லா காய்கறியுமே, உருளைக்கிழங்கு, எல்லா காய்கறியுமே இங்கே வந்து போட்டிருந்தோம். அப்போ நம்ம தோட்டத்தில் இந்த இடத்துல வந்து ஒரு ப்ளம்ஸ் மரம் இருக்கும், இங்கே ஒரு பிக்கீஸ் மரம் இருக்கும். ப்ளம்ஸ் மரம், பிக்கீஸ் மரம், அப்புறம் நம்ம மரத்தக்காளி மரம். அந்த துண்டு ஃபுல்லாக மரத்தக்காளி மரமாக தான் இருக்கும். கறிமிளகா செடி அந்த சைடு ஃபுல்லாமே கறிமிளகா செடி தான் வச்சுருப்போம். அந்த முக்கில் ஒரு கருவேப்பிலை கன்று வச்சுருந்தோம். கொஞ்சம் நல்லா வந்துச்சு, அப்படியே பட்டு போச்சு. இந்த கீ துண்டு ஃபுல்லாக, அந்த துண்டு அங்கே வந்து சாமி இருக்குது, முனியாண்டி சாமி இருக்குது. இந்த மரத்தில் வந்து சாமி இருக்குது. அதனால வெள்ளி செவ்வாய் அங்கே விளக்கு போடுவோம். மாதத்தில் ஒரு நாள் பொங்கல் வைப்போம். நம்ம தோட்டத்தில் எப்போல்லாம் வெள்ளாமல் வைக்க போகிறோமோ, விவசாயம் ஸ்டார்ட் பண்ண போகிறோமோ, விதை நடும்போதும் சாமிக்கு வந்து பூஜை பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம காய்கறி விளைஞ்சதுக்கப்புறம் எடுப்போம் இல்லையா, அப்பயும் சாமிக்கு பூஜை பண்ணுவோம். வெள்ளி செவ்வாய் ரெகுலராக எங்கள் தோட்டத்தில் வந்து பூஜை பண்ணுவோம். லாக்டவுன் டைமில் தோட்டத்தை வந்து சூப்பராக வச்சுருந்தோம். இது பக்கத்து தோட்டம், முட்டைக்கோஸ் போட்டிருக்காங்க. லாக்டவுன் டைமில் நம்ம தோட்டத்திலே தாங்க நாங்கள் எப்பயும் இருப்போம். ஃபேமிலியோடு நின்று விவசாயம் பார்த்தோம். இப்போ பழையபடி தோட்டத்தை வந்து வேலை செஞ்சு விவசாயம் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கும். நம்ம தோட்டம் இருக்க நிலைமைக்கு எப்படி பார்த்தாலும் எவ்வளோங்க செலவாகும்? 30,000 கிட்டத்தட்ட. தோட்டம் இருக்க கண்டிஷனுக்கு எப்படி பார்த்தாலும் குறைஞ்சது 30,000 செலவாகுமா. வேலி ஃபுல்லாக கட்டணும், இதை ஃபுல்லாக வெட்டணும், க்ளீன் பண்ணணும், அதில் ஃபுல்லாக கான் எடுக்கணும். இந்த மாதிரி நிறைய வேலை இருக்குங்க. அதை நாங்கள் லாக்டவுன் அப்போ நாங்கள் அப்படியே அதை கண்டினியூ பண்ணியிருந்துருக்கணும். 2 பேர்த்துக்கு நேரம் இல்லாததுனால விட்டாச்சு. இப்போ மழை டைம் தானே, அதனால நம்ம விவசாயம் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கோம். சரி அப்படின்னு பார்ப்போம். அந்த மேலே இருக்குதா, அது ஃபஸ்ட்டு துண்டு. அதுக்கடுத்து கீழே இருக்க செகண்ட் துண்டு, இது 3வது துண்டு, இது 4வது துண்டு, 5வது துண்டு. கீழே வந்து அந்த துண்டு ஃபுல்லாமே மல்லியில் தான் போடுவோம். அது வந்து சதம்பு மாதிரி இருக்கும். அந்த இடத்துல எப்பயுமே தண்ணி குழுன்னு இருக்கிறதுனால அங்கே பெருசாக விவசாயம் பண்ண முடியாதனால மல்லியில் போடுவோம். மல்லியில் அந்த முக்கிலெல்லாம் வாழை நிறைய வச்சுருந்தோம். யானை வந்துச்சுன்னு வைங்களேன், அந்த ஒரு பெரிய மரம் இருக்கா, அந்த மரத்து வழியாக இந்த தோட்டத்தெல்லாம் மிதித்து நம்ம வேலியெல்லாம் ஒடிச்சு உள்ளே ஏறிடும். உள்ளே ஏறிச்சுன்னா எல்லா துண்டுலேயும் போட்டிருக்க விவசாயம் என்னென்ன காய்கறி போடுமோ ஃபுல்லாமே முடிச்சு தான் வந்து யானை வந்து போவார். இந்த பாதையெல்லாம் முதல்ல ஸ்டெப்பு அழகழகாக ஸ்டெப்பு வச்சுருப்போம். இந்த மண்ணிலே கட்டையெல்லாம் அடித்து அப்படியே படிக்கட்டு மாதிரி இதிலலாம் வச்சுருப்போம். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு.